நேயர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏனென்ற கேள்வி இந்நிகழ்ச்சியில் இன்றைக்கு தேசிய அளவிலான போராட்டத்தினுடைய வடிவங்களை குறித்தும் தற்போதைய நிலை குறித்தும் பேச காத்திருக்கிறோம். இன்றைக்கு நாம் பேசப்போகிற மிக முக்கியமான ஒரு ஆளுமை சோனம் வாங்சுக். யார் அந்த சோனம் வாங்சுக்? 18ஆம் நூற்றாண்டில் வானியல் ஆய்வக களமாக இருந்த ஜந்திர் மந்திர் இன்றைக்கு பிரபலங்களின் கூடுதலால் அது வலிமை பெற்றிருக்கிறது. இந்த ஜந்தர் மந்திரில்தான் வாங்சுக் தனது போராட்டத்தை ஆரம்பித்தார். அவருடைய கடந்த கால வாழ்க்கையில் மிகச்சிறந்த ஒரு ஆளுமையாக வாங்சுக் 2018ஆம் ஆண்டு அவர் நொபலுக்கு விருதான ஆசிய பரிசை ராமன் மகாசசே விருதை கூட பெற்றிருக்கிறார். பௌத்த தூபிகளை ஐசால் செய்து அற்புதங்களை நிகழ்த்தியவர். கோன் பனேகா என்கின்ற குரோபதி என்ற நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டார். இவ்வளவு பல சிறப்புகள் உண்டு அவர். ஆனால் அவருடைய உயிரை மாய்த்து கொள்ளக்கூடிய அளவிற்கு இந்த போராட்டத்தை வலிமைப்படுத்த வேண்டிய தேவை எங்கிருந்து வந்தது? இன்றைக்கு அவர் வலுக்கட்டாயமாக மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அவருடைய வாயாலும் நரம்பியல் மண்டலங்களாலும் உணவை அவருக்கு கொடுப்ப கூடாது என்று அவருடைய மனைவி தடை செய்யக்கூடிய அளவிற்கும் இந்த போராட்டம் ஒரே ஒரு காரணத்தை நோக்கி மத்திய அமைச்சர் ராஜினாமா. ஆனால் அரச பிரதிநிதிகளோ வாங்சுக்கிடத்தில் பேசுவதற்கு தயக்கம் ஏன்? நிறைய கேள்விகள். காக்ரோச் ஜனதா பார்ட்டியின் இதன் பின்னணி நிறைய விஷயத்தை பேச போகிறோம். கல்வியாளர் சோமசுந்தரன் அவர்களை நான் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். வணக்கம் சார். அதே போன்று அரசியல் விமர்சகர் தோழர் பொன்வில்சன் வார்கள். எமது வெளிப்புற படப்பிடிப்பினுடைய ஏஎஸ்எஃப்னுடைய இப்ராஹிம் மாநில தலைவராக அவர் எம்மோடு பங்கு பெறுகிறார். வணக்கம் இப்ராஹிம். வணக்கம் சார். இன்னும் சற்று நேரத்தில் ராஜகம்பீரன் நம்மோடு இணைய இருக்கிறார், அரசியல் விமர்சகராக. உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். திரு சோமசுந்தரம், இந்த நிகழ்ச்சியை பற்றி, இந்த தற்போது நடக்கிற விவகாரம், நாடாளுமன்ற கூட்டத்தில் இப்பொழுது பார்த்திருக்கிறோம், குண்டுகட்டாக தூக்கி கொண்டு செல்லப்படும். கண்டிப்பாக எப்படி பார்க்க? அதாவது சார், மத்திய கல்வி அமைச்சர் 2021 இவர் இந்தியாவுடைய 9வது கல்வி அமைச்சர், மரியாதைக்குரிய தர்மேந்திர பிரதான் அவர்கள். இன்றைக்கு நீட் எக்ஸாமை பொறுத்து அது சரியாக நடக்கலைன்னு சொல்லி தான் இன்றைக்கு இந்த சமூக ஆர்வலர் கிட்டத்தட்ட 21 நாளாக உண்ணாவிரதம் இருக்கிறார். சார், உண்ணாவிரதங்கிறது உங்களுக்கே தெரியும், இந்தியாவில் மகாத்மா காந்தி அடிகள் இருந்து ஏன் பொட்டி ஸ்ரீராமுலு சென்னையில் மெட்ராஸ் பிரசிடென்சியில் தெலுங்கு மக்களுக்காக தனி மாநிலம் வேணும்னு சொல்லி கிட்டத்தட்ட 40 நாட்களுக்கு மேலாக அவர் உண்ணாவிரதம் இருந்தார். 1956 சங்கர்லிங்கனார் மெட்ராஸ் மாநிலத்தில் தமிழ்நாடு பேருக்குன்னு சொல்லி அவரும் உயிர் துறந்தார். மாவீரர் சங்கர்லிங்கனார். அண்ணா ஹசாரே அவர்கள் 2011 ஊழலுக்கு எதிராக பல நாட்கள் அவர் உண்ணாவிரதம் இருந்தார். அப்போ இந்த நாட்டை பொறுத்தவரை விடுதலைக்காகவும் ஊழல் எதிர்ப்புக்காகவும் மொழிக்காகவும் மாநிலத்துக்காகவும் நிறைய பேர் உண்ணாவிரதிருக்காங்க. ஆனால் முதல்ல ஒரு என்னை பொறுத்தவரை நல்ல சமூக ஆர்வலர், ஒரு மாவீரர், மரியாதைக்குரிய சோனம் வாங்சுக் மாணவர்களுக்காக, அதாவது மாணவர்களுடைய பெற்றோர்களுக்காக, அந்த குடும்பம் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக கிட்டத்தட்ட 21 நாள் உண்ணாவிரதம் இருக்கிறாரு. இது நாங்கள் கல்வியாளர் நாங்கள் பண்ண வேண்டியது, மாணவர்கள் பண்ண வேண்டியது அவர் பண்ணிட்டார். இப்போ இதில் என்ன தவறு நடக்குது? இந்த நீட்டில் பொறுத்தவரை வருஷம் நீங்கள் ரீ எக்ஸாம் நடத்துறீங்க. இந்த 2026 மே 3 எக்ஸாம் நடந்தது. 2026 ரீ எக்ஸாம் ஜூன் 21 ரீ எக்ஸாம். 2025 நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அங்கேயும் ரீ எக்ஸாம் நடந்தது. முதல் நடந்த எக்ஸாம் நான் சொல்றது 2025 75 மாணவர்களுக்கு மத்திய பிரதேசத்தில் அங்கே பவர் சரியாக ஒர்க் ஆகலைன்னு சொல்லி அந்த மாணவர்கள் கோர்ட்டுக்கு போனாங்க, ஹைகோர்ட்டுக்கு போனாங்க. அந்த 75 மாணவர்களுக்கும் மீண்டும் தேர்வு நடத்த வேண்டும் சொல்லிட்டாங்க. அப்போ 2025 மறுதேர்வு நடத்தப்பட்டது. சரி சார், அப்போ அதுக்கு முதல் வருஷம் 2024 அங்கே மே 5ஆம் தேதி 2024 முதல் எக்ஸாம் நடந்தது. திருப்பி 1565 மாணவர்களுக்கு இந்த கிரேஸ் மதிப்பெண்ணில் பாதிப்பு இருந்ததுனால
23 ஜூன் 2024 ஆண்டு அந்த 1565 மாணவர்களுக்கு மீண்டும் தேர்வு நடத்தப்பட்டது. அப்போ ஒரு தேர்வை ஒரு தடவை தவறு பண்ணால் ஓகே, என்னை பொறுத்தவரை ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு தவறு நடக்குதுன்னா யாரை கேள்வி கேட்பாங்க? துணைவேந்தரை கேள்வி கேட்பாங்க. முதல்ல பதிவுகளுங்க யாரும் சொல்ல மாட்டாங்க, யாரும் சொல்ல மாட்டாங்க, வான் பண்ணுவாங்க. ஒரு கல்லூரியில் தவறு நடக்குதுன்னா அந்த கல்லூரியுடைய முதல்வர் தான் கேள்வி கேட்பாங்க. வருஷம் ரீ எக்ஸாம். இந்த வருஷம் ரீ எக்ஸாமில் சார் இதில் ஒரு கொடுமை என்னென்னா 2026 மே மாதம் 21 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதியிருக்கிறாங்க. 21,50,000 சம்திங். ஜூன் மாதம் கிட்டத்தட்ட 2 லட்சம் மாணவர்கள் எழுதவில்லை நீட் எக்ஸாமை. அப்போ அவங்களுக்கு நம்பகத்தன்மை போயிடுச்சு. இந்த ஆண்டு நான் சொல்கிறது நம்பகத்தன்மை ஏன் போச்சு? அதான் சார், நீங்கள் நான் தான் உங்களுக்கு 2020 சொன்னேன், 2024 சொன்னேன், 23 இப்படி பல ஆண்டுகளாக குளறுபடி நடந்துக்கிட்டே இருக்கு. எனக்கு இந்த மரியாதைக்குரிய மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் ஒரு மரியாதை உண்டு, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஒரு தேர்வை அவர் நடத்த முடியல அப்படின்னா அவர் தான் பொறுப்பேற்கணும். நீங்கள் நீட்டு மட்டும் இல்லை சார், மத்திய அரசு கீழே இருக்கிற சிபிஎஸ்இ சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் இந்த வருஷம் எவ்வளவு பெரிய பாதிப்பு வந்து உங்களுக்கு தெரியுமா? புதுசாக ஒரு ஸ்கீம் கொடுத்துருக்காங்க இந்த வருஷம். அது இந்த 2026 எக்ஸாமில் ஓஎஸ்எம் சொல்லி ஆன் ஸ்கிரீன் மோடு அதை கொண்டு வந்து ஒரு நியூ சிஸ்டத்தை நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னா அட்லீஸ்ட் 11th கொண்டு வரணும். ஏன்னா 11th தான் ஃபவுண்டேஷன், 12th தான் அப்ளிகேஷன். நியூ டெக்னாலஜியை எல்லாரும் வரவேற்போம். அதில் கல்வியாளர் முறையில் கண்டிப்பாக நாங்கள் எல்லாருமே வரவேற்போம். ஜனவரியில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு புதிய சிஸ்டம் கொண்டு வர போகிறோம். மகிழ்ச்சி. அப்போ எப்போ கொண்டு வரணும்? 1 இயராக நீங்கள் ட்ரைனிங் கொடுத்துருக்கணும். நீங்கள் எதுவுமே ப்ராப்பராக கொடுக்காம இந்த ஓஎஸ்எம்ங்கிறது ஆன் ஸ்கிரீன் மோடு என்ன பண்ணுறாங்கன்னா, சிபிஎஸ்சியில் கிட்டத்தட்ட நாடு முழுவதும் 20 லட்சம் மாணவர்கள் இருக்கிறாங்க சார். 20 லட்சம் மாணவர்கள். ஒவ்வொரு பையனும் எத்தனை எக்ஸாம் எழுதுவான்? 5 எக்ஸாம் எழுதுவான் ஒரு பையன் மினிமம். ஸ்டேட் போர்ட்லேயும் 5 தான் இருக்கும், இங்கே ஸ்டேட் போர்டில் 6 இருக்கும், இங்கே 5 இருக்கும். பட் ஸ்கில் சப்ஜெக்ட்டும் ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்கும் 6. நம்ம 5 வச்சுப்போம். 20 லட்சம் மாணவர்கள் இன்ட்டு 5 போட்டிங்கன்னா எவ்வளோ வருது? 1 கோடி பேப்பர் வருது. ஒரு புக்லெட் வந்து எனக்கு தெரிஞ்சு மினிமம் 30 பக்கம் இருக்கும். 1 கோடி இன்ட்டு 30 போட்டிங்கன்னா 30 கோடி பக்கம் நீங்கள் ஸ்கேன் பண்ணணும். அப்போ நீங்கள் யார்கிட்ட கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கீங்க? அது நான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கேட்குறேன். அதுக்கு பொறுப்பு அதை ஒட்டி தான் பேசுகிறோம். இல்லை, இந்த இதை பற்றி 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம பேசணும். ஆமாம் சார், வட இந்தியாவில் இதற்குன்னு ஒரு பெரிய மாஃபியா கும்பல் இருக்கு. கண்டிப்பாக இருக்கு. அந்த பிளாக் லிஸ்டட் மாஃபியா கும்பல் கையிலே இந்த தேர்வு நடத்து. இந்த தேர்வு இல்லை, பல தேர்வுகள். அதனால தான் சிபிஎஸ்சி நான் பேசுகிறேன். பேச காரணம் அந்த சிபிஎஸ்சி ஏன் சொன்னேன், எவ்வளோ பெரிய மோசடி. இப்போ இதை கண்காணிக்கக்கூடிய தர்மேந்திர பிரதான் மத்திய கல்வி அமைச்சர், எஸ், மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு பிரதிநிதிகள் கூட போய் சந்திக்கிறது கேட்க தயக்கம். அதாவது இவ்வளவு இவ்வளவு பொறுப்பற்ற தன்மையாக இருப்பான்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இவ்வளவு மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதில் என்ன கொடுமைன்னா சிபிஎஸ்சியில் சார் ஜேஇல அந்த பையன் 95% வாங்கியிருக்கான், போர்டு எக்ஸாமில் ஃபெயில் ஆயிருக்கான். ரீவேல்யூஷன் வந்தது, நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த நிகழ்ச்சியை பார்க்குற பேரண்ட்ஸ் எல்லாம் தெரியும். ரீவேல்யூஷன் நல்ல மார்க் வந்திருக்கு. அப்போது உங்கள் மேலே தான் தவறு இருக்குது, உங்கள் சிஸ்டத்தில் தவறு இருக்குது. ரீவேல்யூஷன் எப்படி பாஸ் ஆகிறான்? பாஸ் ஆகிறான் பரவாயில்ல சார், நல்ல மதிப்பெண்ணில் பாஸ் ஆகிறான். அதான் அப்போது நீங்கள் கரெக்டாக ஸ்கேன் பண்ணலை, கரெக்டான ஆள்கிட்ட கான்ட்ராக்ட் கொடுக்கல, கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் கல்வியிலும் இருந்தால் இது கண்டிப்பாக வளர்ச்சிக்கானது அல்ல. அவர் ஏற்கனவே பெட்ரோலியத்துறை அமைச்சராக இருந்தார், ரைட்டு. ஆனால் இந்த மத்திய கல்வி அமைச்சராக இருக்கும் பொழுது இதெல்லாம் வந்து இது 1 வருஷமாக நடக்குதில்லை, பல வருடங்களாக நீட்டு மட்டும் இல்லை, பல தேர்வுகள், சிபிஎஸ்சி தேர்வுகள் உள்பட, பள்ளி தேர்வுகள் உள்பட குளறுபடி நடக்குது. அதுக்கு அவர் தான் பதில் சொல்லணும். திரு வில்சன், இப்போ ஒரு அரசாங்கம் நேஷ்னல் எஜுகேஷன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு அந்த டெஸ்ட்டுன்னு கொண்டு வந்துட்டாங்க, என்டிஏ அதெல்லாம் தேர்வு முகமை. ஆனால் இதை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய அடித்தோத்திலே பெரிய ஊழல் இருக்கிறது, லீக்கேஜ் ஆகிறது. ஒரு ஆள்கிட்ட ஒரு ஆசிரியர் கைபேசியில் 136 கேள்விகளில் 111 கேள்விகள் வினாக்களில் வந்திருக்கு ரிலீஸ் ஏற்கனவே. அப்போ இந்த தேசம் எப்படி சரியாக வரும்? இதில் என்ன உண்மைத்தன்மை இருக்குது? என்ன எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு, அதுக்கு ஒரு மினிஸ்ட்ரி இல்லை. நம்ம என்ன சொல்கிறோன்னா, இப்போ நீட்டு தேர்வு வேண்டுமா வேண்டாமான்னா அது மிகப்பெரிய விவாதத்துக்குரிய. அது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன நினைக்கிறோம், நீட்டு தேர்வு தேவையில்லை. ஆமாம்.
ஏன்னா தமிழ்நாட்டு வந்து குறிப்பாக வந்து மருத்துவத்துறையில் மருத்துவ மாணவர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்ற ஒரு மாநிலம். அதனால் எங்களுக்கு வந்து நீட்டு அவசியம் இல்லை அப்படின்ற கொள்கையில் நம்ம உறுதியாக இருக்கோம். +2 தேர்வின் அடிப்படையில் தான் தேர்வு நடக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதில் மாற்றம் கிடையாது. ஆனால் இந்த விஷயத்திற்கும் இப்போ டெல்லியில் நடக்கிற விஷயத்திற்கும் இதற்கும் எந்த அளவுக்கு பெரிய தொடர்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இப்போ நீங்கள் போராட்ட காலத்தில் உண்ணாவிரதம் இருக்கிறது எல்லாருக்கும் உரிமை இருக்குதுன்னா எல்லாருக்கும் உரிமை இருக்குது, அதில் வந்து தவறு கிடையாது. இப்போது காந்தியவாதி சசி பெருமாள் தமிழ்நாட்டில் மதுவிலக்கு கோரி தன்னுடைய வாழ்நாளெல்லாம் போராடி டவர் மேலே ஏறி உக்காந்து பிணமாக அங்கேருந்து கீழே இறங்கினார். அவ்வளோதான். இன்றைக்கு வரைக்கும் அவர் என்ன கொண்டாடுறோம்? இல்லை தமிழ்நாட்டில் மதுவிலக்கு ஏற்பட்டுருச்சா? அப்போது என்னென்னா உங்களுடைய குறிக்கோள் தூய்மையாக இருந்தாலும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குதான்ற ஒரு விஷயம். ரெண்டாவது, இப்போ நம்ம சோனம் வாங்சுகை பற்றி பேசுகிறோம். ஆமாம். இவர் வந்து காஷ்மீர் லடாக்கை சேர்ந்தவர். ஆமாம். அந்த லடாக் பகுதியில் பார்த்திங்கன்னா கடந்த ஆண்டு 2025 செப்டம்பர் 12 லடாக்குக்கு மாநில உரிமை கோரி மிகப்பெரிய போராட்டம் நடத்தி காலவரையற்ற உண்ணாவிரதத்தை மேற்கொண்டார். கிட்டத்தட்ட 20 நாட்களுக்கு மேலே உண்ணாவிரதம் இருந்தார். அந்த நேரத்தில் என்னென்னா அது நடந்து 12 நாளில் மிகப்பெரிய வன்முறை லடாக்கில் வெடித்து பிஜேபியின் அலுவலகம் அடித்து நொறுக்கப்பட்டு கொளுத்தப்பட்டது. 50 பேர் கைது செய்யப்பட்டார்கள். 4 பேர் அந்த வன்முறையில் இறந்து போனாங்க, செத்து போயிட்டாங்க 4 பேர். அதில் வந்து 50 பேர் காங்கிரஸ் ஆதரவாளர்களும் கைது செய்யப்பட்டார்கள். இவருக்கு வந்து எப்படின்னா ஹிமாலயன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ்ஸ் அப்படின்னு ஒரு நிறுவனம் வைத்து அந்த நிறுவனத்திற்கு வந்து வெளிநாட்டிலிருந்து பணம் வருகிறது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வந்து விசாரணை நடத்தி அது தடை செய்யப்பட்டது. இதற்கு நடுவில் February 6, 2025 இவர் பாகிஸ்தானுக்கு சென்று வந்தார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அவர் போராட்ட காலத்தில் போராடுகிற ஒரு நபராக நம்ம பார்க்கிறோம் எல்லா இடத்துலையும். வில்சன் சார், அது தொடருங்க. இப்போ அவருக்கு பாகிஸ்தானுக்கு போனார் என்று குற்றம் சாட்டப்பட்டது. ஆமாம், குற்றம் சாட்டப்பட்டிருக்குது. அது இன்றைக்கும் சிபிஐ புலனாய்வு விசாரணையில் இருக்குது அப்படின்றது. ஆனால் லடாக்கில் வந்து அவர் ஒரு காரியங்கள் செய்திருக்கார். என்ன காரியம்னா சூரிய வெப்பத்தால் கூடாரம் அமைக்கிறது. அதாவது 0 டிகிரியில் இல்லை 20 டிகிரிக்கு கீழே இருக்கிற நமது இராணுவ வீரர்களுக்கு அந்த பகுதியில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்போது கிட்டத்தட்ட 50,000 இராணுவ வீரர்கள் இந்த ஒரு கண்டுபிடிப்பால் ஒரு பலன் அடைஞ்சிருக்காங்க. ஆமாம், ஏன்னா அந்த கூடாரம் வந்து அவர் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரும் கூட. ஆமாம், மெக்கானிக்கல் இன்ஜினியர். ஆமாம், அதனால் அந்த கிட்டத்தட்ட 30 கிலோ அந்த கூடாரம் இருக்கும். அது அப்போ தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்றது இருக்குது. அந்த எடையை குறைக்கிறதுக்கும் இப்போ அவர் முயற்சி பண்ணிகிட்ருக்கார். அந்த கூடாரம் அமைக்கிறதுல சோலார் சிஸ்டத்தில் ஒரு கூடாரம் அந்த மலை பனிச்சரிவில் இருக்கும்போது. இன்னொன்று அந்த பகுதி மக்களுக்கு என்னென்னா கோடை காலத்தில் ஒரு தண்ணீர் பஞ்சம் வரும். அப்போது இயற்கையில் வந்து என்னென்னா அவர் வந்து இந்த பனிமலை இயற்கையில் உருவாக்குறது. அதாவது கூம்பு வடிவில் பனிமலை இருந்துச்சுன்னா கோடை காலத்துலேயும் அது உருகிறது லேட் ஆகுது. கண்டிப்பாக இதை அவர் கண்டுபிடிச்சி என்ன செய்தார்னா பனிமலை, செயற்கை பனிமலை அது கூம்பு வடிவில் உருவாக்குறதுக்கு பாறைகள் நடுவில் இது பெரிய அளவில் பாடுபட்டு இன்றைக்கு கோடை காலத்தில் அந்த மக்களுக்கு தண்ணீர் கிடைக்கிறதுக்கு அவர் ஏற்பாடு பண்ணியிருக்காரு. ஏராளமான விவசாயிகள் நன்மை பெறுறாங்க. ஆமாம், நல்லா இருக்குது. அதில் என்னென்னா ஒரு பிலிப்பைன்ஸ் நாட்டின் ரமோன் மகசேசே விருது அது வந்து 2018 அவருக்கு கொடுக்கப்பட்டது. ரமன் மகாசே. ஆமாம், ஆனால் அது 2006 நம்ம அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு கொடுக்கப்பட்டதுக்கு நம்ம ஐயா வினோபா பாவேக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த காலத்தில் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களும் அந்த விருதை வந்து பெற்றிருக்காங்க. தென்னாசியாவின் அந்த ஒரு நோபல் மாதிரி அந்த பரிசு அது வாங்கியிருக்கார். இப்போ இந்த விஷயத்தில் அவர் என்ன அப்படின்னா இதில் நம்ம ஒரு பின்புலம் நீங்கள் பார்க்கணும். எதனால் இது முதல் விஷயத்துக்கு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதை சேர்த்து தான் நம்ம பார்க்கணும். தனியாக சோனம் வாங்குச்சுன்னு பார்க்க முடியாது. அபிஜித் தீப்கே இந்த அபிஜித் தீப்கே கொண்டு வந்திருக்கிற காக்ரோச் ஜனதா பார்ட்டி சிஜேபி இதை இணைச்சி தான் நம்ம பார்க்க முடியும். அவர் அந்த அபிஜித் தீப்கே வந்து எதற்காக இந்த கட்சியை ஆரம்பித்தார்? காக்ரோச் ஜனதா பார்ட்டி, கரப்பான் பூச்சி ஜனதா பார்ட்டின்னு ஒன்று ஆரம்பிச்சு. அவருக்கு எது இன்ட்யூஷன்னா அவர் வந்து போஸ்டன் யூனிவர்சிட்டி அமெரிக்காவில் படிச்சுட்டு இருக்கார் அந்த இளைஞர். இப்போது உச்ச நீதிமன்றத்தில் நம்ம தலைமை நீதிபதியாக இருக்கிற ஐயா சூரியகாந்த் அவர்கள்
ஒரு அமர்வில் வந்து சஞ்சய் துபே அப்படின்ற ஒரு வழக்கு போடுறார். என்ன வழக்குனா, உயர்நீதிமன்றத்தில் மூத்த வழக்கறிஞர்களுக்கு அந்த பதவி கொடுக்கறதுல காலதாமதம் படுக்கிறாங்க. அப்போ கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு, உச்சநீதிமன்றம் சில கைட்லைன்ஸ் கொடுத்துருக்குது, அதை அவங்க ஃபாலோ பண்ணல. அது டெல்லி ஹைகோர்ட்டு, அதை நீங்கள் கொடுக்கணும்னு ஒரு கேஸ் போடுறார். அப்போது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஐயா என்ன சொல்கிறாருன்னா, இந்த சீனியர் அட்வொகேட்ஸுக்கு கொடுக்கறது வந்து இட் இஸ் நாட் அ ப்ரொமோஷன், அது பதவி கிடையாது, வேறுபடுத்தி காண்பிக்கிறது தான். ஜூனியர் வழக்கறிஞர்கள் சீனியர் வழக்கறிஞர் வேறுபடுத்தி காண்பிக்கிறது தான். அதில் பெரிய இது கிடையாது. இதனால் இதை கொண்டு வந்து நீங்கள் இங்கே கேட்கக்கூடாது. ஏன்னா நிறைய போலி வழக்கறிஞர்களும் போலி சர்டிஃபிகேட் வச்சு வழக்கறிஞர் வராங்க, நிறையா துறையில் போலியாக வந்து சேர்றாங்க, அவர்களெல்லாம் நிறைய விஷயங்களை செய்கிறாங்க. அப்போது அவர்கள் வந்து கரப்பான் பூச்சிக்கும் நச்சு கிருமிகளுக்கும் இணையானவர்கள்ன்ற மாதிரி அவர் ஒரு கருத்தை சொல்லிடுறார். இந்த கருத்தை அமெரிக்காவில் இருக்கிறவர் பார்த்தப்போ இந்த நம்ம அபிஜித் தீப்கேக்கு உடனே அது வந்து மனது வலிக்குதான். அதனால் அவர் அந்த கற்பாம்பூச்சின்ற பேர்லேயே ஒரு கட்சியை துவக்கிறாராம். கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டி, ஜனதா பார்ட்டி சிஜேபி அப்படின்றது துவக்கிறாரு அப்படின்னு அவர் காரணம் கொடுத்துருக்காரு. இப்போ நம்ம இதில் தான் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது, இந்த கட்சி துவக்கிறது வந்து யாருக்கு எதிராக துவக்கிறாரு? இந்தியாவின் அரசியல் சாசன சட்டத்தின்படி உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருக்கிறவர், அதுதான் உச்சபட்ச பதவி. அப்போ அரசியல் சாசனத்தில் அப்போ அந்த பதவியில் இருக்கிறவர் சொன்ன கருத்துக்காக அதற்கு எதிராக ஒருவர் இந்த மாதிரி வலைதளத்தில் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார்னா யாருக்கு எதிராக ஆரம்பிக்கிறாரு? எதற்கு எதிராக ஆரம்பிக்கிறாரு? இந்தியாவின் இறையாண்மை என்ன? இந்த போல் எத்தனையோ நீதிபதிகள் எவ்வளவோ கருத்துக்கள் சொல்கிறாங்க. அந்த கருத்துக்கள் அதற்கு பிறகு நம்ம உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமை நீதிபதி சூரியகாந்த் அந்த கருத்துக்கு விளக்கமும் கொடுத்தாரு. அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது. நான் வந்து எல்லா இளைஞர்களும் சொல்ல, எல்லா இளைஞர்களும் தே ஆர் த பில்லர்ஸ் ஆஃப் திஸ் கண்ட்ரி அவர் சொல்கிறாரு. அந்த இளைஞர்களை நான் சொல்லவே இல்லை. போலியாக சர்டிஃபிகேட் வச்சுட்டு போலியாக திறமைன்னு சொல்லி போலியாக எல்லா துறையிலையும் ஊடி இருக்கிற அந்த மாதிரி இளைஞர்களை தான் நான் சொன்னேன் அப்படின்னு அவர் தெளிவாக விளக்கம் கொடுக்குறாரு. அதையும் மீறி இவர் இந்த கட்சியை ஆரம்பித்து இன்றைக்கி ஜந்தர் மந்தரத்தில் போராட்டத்தை அறிவித்து அதற்கு ஆதரவு தெரிவித்து தான் நம்ம இவர் வந்து அங்கே வந்து உண்ணாவிரத்தில் உட்கார்றாரு. என்ன உட்கார்றாருன்னா, நீட்டை முழுவதும் ரத்து பண்ணல கேட்கலாம். நீங்கள் நீட்டு இன்னைக்கு இருக்கவே கூடாதுன்னு கேட்கலாம், நம்மளும் கேட்குறோம், எல்லாரும் கேட்குறாங்க. அந்த அமைச்சர் பதவி விலகிட்டா இதில் என்ன தீர்வு கிடைக்கும்? இப்போ ஒன்றும் ஆனால் இந்த பிப்ரவரியில் திமுக ஆட்சி நடக்கும் பொழுது குரூப் 2A எக்ஸாம் கடைசி நிமிடத்தில் உள்ளே உட்காந்து எழுதிட்டு இருக்கிறான் பாதி பேர், கேன்சல் போங்கன்றாங்க. அதுவும் ப்ரிலிமினரி எக்ஸாம் 2 லட்சம் பேர் எழுதுனாங்க 828 போஸ்ட்டுக்கு. அதில் பாஸ் ஆனவங்க 10,500 பேர். அதில் 10,000 பேர் எழுதுகிறாங்க பிரைம் எக்ஸாம், முதன்மை தேர்வு எழுதுகிறாங்க. குரூப் 2 எவ்வளவு இரவு பகலாக படிச்சிருப்பான் அந்த இளைஞர்கள். அவங்க எழுதின்னு இருக்கும்போது வந்து சொல்கிறாங்க இல்லை இது ரத்து முடிஞ்சிருச்சுன்னு. சரி, அப்போ அந்த அமைச்சர் ராஜினாமா பண்ணாரா? தவறுகளை நம்ம கண்டிக்கணும், தவறுகளை திருத்த சொல்லலாம், இல்லைன்னா இந்த தேர்வே வேண்டாம்னு போராட்டம் நடத்தலாம். ஆனால் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா பண்ணணும் அப்படின்ற போராட்டம்னா இதில் என்ன உள்நோக்கம் இருக்கிறது அப்படின்றது தான் கேள்வியாக இருக்குது. வெளிப்புற படப்பிடிப்புள்ளே மாநில தலைவர் ஏஎஸ்எஃப்னுடைய இப்ராஹிம். வணக்கம் இப்ராஹிம். இந்த நீட் தேர்வு முறைகேடுகள், தர்மேந்திர பிரதானுடைய ராஜினாமா கோரிக்கை குறித்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு மாணவர் அமைப்பினுடைய சார்பில்? அதாவது நீட் தேர்வை ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எதிர்க்கிறோம். ஏன்னா கல்வி என்பது தகுதியை வளர்ப்பதற்கான ஒரு கருவி. ஆனா தகுதி இருந்தால் தான் நீ காலேஜுக்குள்ள போக முடியும், படிக்க முடியும் அப்படின்னு சொல்றது வந்து வன்முறை இல்லையா? இந்த தேர்வே மாணவர்கள் மீது நிகழ்த்தப்படக்கூடிய வன்முறை. இதுதான் அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம் சொல்லுது. இந்த குற்றச்சாட்டுகள் வந்து இப்ப நடக்கிறது இல்ல. 2017 நீட் தேர்வு நடைமுறைக்கு வந்ததுல இருந்து ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு விதமான குளறுபடிகள் நடந்துகிட்டு இருக்குது. அதான் திருச்சியில இருக்கக்கூடிய ஒரு மாணவருக்கு ஹைதராபாத்ல எக்ஸாம் சென்டர், சென்னையில இருக்கக்கூடிய ஒரு மாணவருக்கு பெங்களூர்ல ஒரு கோச்சிங் இது தேர்வு சென்டர், இப்படி ஒவ்வொரு மாவட்டங்கள்ல இருந்து ஒரு மாநிலத்தில இருந்து இன்னொரு மாநிலத்தில் போய் தேர்வு எழுதக்கூடிய சூழலை வந்துட்டு உருவாக்குனது இந்த ஒன்றிய அரசு. இதை எதிர்த்து மாணவர்கள் போராட்டம் பண்ணோம், அதற்கான தீர்வு கிடைச்சது. அதுக்கப்புறம் நம்ம வீட்டு பெண்கள் போகக்கூடிய எக்ஸாம் எழுத போகக்கூடிய மாணவிகளை உள்ளாடையை அவுத்து வச்சுட்டு போங்க, நீ இந்த உடையை தான் போட்டு போகணும், இந்த உடையை போட்டு போகல, நீங்க சட்டையை கிழிச்சிட்டு போங்க, இந்த சட்டையை தான் போகணும், இப்படி சொல்லி மாணவர்களை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் தேர்வு நிலையத்திற்கு உள் நுழையும் வரை அச்சுறுத்தல் செய்தது இந்த ஒன்றிய அரசு. இது மட்டும் இல்லாம போன ஆண்டு இதே மாதிரிதான்
இதே மாதிரி தேர்வில் முறைகேடு நடக்குது. அதை தொடர்ந்து எழுப்பப்பட்ட கேள்விகளை தொடர்ந்து மறுதேர்வு நடக்குது. இந்த ஆண்டு நடக்குது. இது எப்படி நம்ம எடுத்துக்க முடியும்? இந்த கோட்டாங்கிற ஒரு மாவட்டத்தில், ராஜஸ்தானில் கோட்டாங்கிற மாவட்டத்தில் தொடர்ந்து நீட் தேர்வு உள்ளிட்ட பல்வேறு வகையான ஒன்றிய அரசினுடைய தேர்வுகள் முறைகேடா வெளியே வருது, அதனுடைய வினாத்தாள்கள் வெளியே வருது, பணம் பெற்றுக்கொண்டு அதை வெளியிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லல, ஒன்றிய அரசினுடைய புலனாய்வு முகமை சொல்லுது. இதெல்லாம் தெரிந்து கொண்டு ஒவ்வொரு ஆண்டும் இதே நிகழ்த்தி கொண்டிருக்கும் போது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இது ஒருத்தர் 2 பேர் எழுதுற எக்ஸாம் கிடையாது. 27 லட்சம் பேர் நாடு முழுக்க எழுதின எக்ஸாம். 27 லட்சம் பேர் உடல் ரீதியா மன ரீதியா பெருமளவில் பாதிக்கப்பட்டிருக்கான். அரியலூர்ல தொடங்கின அனிதாவினுடைய மரணம் இன்னைக்கு கோயம்புத்தூர்ல கூடிய அணுகீர்த்தனா மரணம் வரை தொடர்ந்துகிட்டு இருக்குது. எண்ணற்ற மாணவர்கள் தற்கொலை செய்திருக்கிறாங்க. எதற்காக தற்கொலை செய்யறாங்க? ஒன்றிய அரசு ஒரு தேர்வை கூட சரியா நடத்த முடியல. அதன் காரணமாக மாணவர்கள் தங்க உயிரையே மாய்த்திருக்கிறாங்க. மிக நீண்ட கனவுகளோட மாணவர்கள் தேர்வு நிலையத்துக்கு போறாங்க. அந்த தேர்வை கூட சரியா நடத்த முடியலன்னா இந்த ஒன்றிய அரசு அதுக்கு தார்மீக பொறுப்பேற்கணும்ல. ஒன்றிய அமைச்சர் இதற்கு பொறுப்பேற்கணும்ல. அதாவது ஒரு குற்றம் நடந்திருக்குன்னா அந்த குற்றத்தை திருத்துவது மட்டும் இல்ல, குற்றத்திற்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்படணும்ல. குற்றத்திற்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும்ல. இதானே அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது, இதானே இந்திய குற்றவியல் சட்டம் சொல்லுது. ஆனா இந்த ஒன்றிய அரசாங்கம் குற்றத்திற்கு காரணமான அமைச்சர் மீது எந்தவித நடவடிக்கை எடுக்க மறுக்குது. இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இதனாலதான் அமெரிக்கால இருந்த ஒரு மாணவருக்கு, ஒரு இளைஞருக்கு கோபம் ஏற்பட்டு இங்க போராட்டம் பண்றாரு. சோனம் வாங்சுக் யார்? அவரு மக்களுக்காக, லடாக்ல இருக்கக்கூடிய மாணவர்களுக்காக கல்வி நிலையத்தை பொறியியலாக, அறிவியலாக அவர்கள்ட்ட அனுபவபூர்வமாக கொண்டு சேர்த்த ஒருவர், மாணவர்கள் மீது அக்கறை கொண்ட ஒருவர், சமூகத்தில் நடக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கு எதிராக தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்யக்கூடிய ஒருத்தர் இன்னைக்கு மாணவர்களுக்காக டெல்லியில களமிறங்கி போராட்டம் பண்றாரு. அதை எப்படி நம்ம நிராகரிக்க முடியும், கொச்சைப்படுத்த முடியும்? இது நியாயமான போராட்டம், மாணவருடைய நீதி சார்ந்த போராட்டம், ஒன்றிய அரசினுடைய தவறுகளை தட்டி கேட்டு நடக்கக்கூடிய போராட்டம். இந்த போராட்டத்தில் ஒன்றிய அரசினுடைய அணுகுமுறை என்பது உண்மையுமே சர்வாதிகார போக்கோட இருக்குது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் போராடுவதற்கான உரிமையை ஒவ்வொருவருக்கும் வழங்கி இருக்குது. அந்த போராடுவதற்கான உரிமையை இந்த அரசாங்கம் மறுத்து இருக்கிறதா நான் பாக்குறேன். ஏன்னா அவர் 20 நாளா போராடுறாரு, அவர் உயிரை காப்பாற்றுவதற்காக இந்த ஒன்றிய அரசாங்கம் அவரை ஆஸ்பத்திரியில் சேர்த்துச்சு அப்படின்னு மாறு தட்டிக்கிறாங்க. இது உண்மையில் தவறு. ஒன்றிய அரசாங்கம் உயிர் மீது அக்கறை கொண்டிருந்துச்சுன்னா 27 லட்சம் மாணவர்கள் இந்த தேர்வுல தவறு நடந்ததுக்கு காரணமானவர் மீது நடவடிக்கை எடுத்திருக்கணும். அந்த துறை அமைச்சரை பதவி நீக்கம் செய்திருக்கணும். அந்த துறை அமைச்சர் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுத்திருக்கணும். ஏன்னா அந்த பெருமளவிலான தொகைகள் 100 கோடி ரூபாய்க்கு மேலான தொகைகள் கையாடல் செய்யப்பட்டிருக்கு, ஊழல் செய்யப்பட்டிருக்கு, முறைகேடு செய்யப்பட்டிருக்கு தேசிய தேர்வு முகமையிலே ஒப்புக்கொண்டிருக்காங்க. தேசிய தேர்வு முகமை நடத்தக்கூடிய அத்துணை தேர்வுகளும் முறைகேடா இருக்குது. சிபிஎஸ்இ தேர்வுல முறைகேடு நடந்திருக்குது. ஒவ்வொரு ஆண்டுமே நீட் தேர்வுல குளறுபடி நடக்குது. தேசிய தேர்வு முகமை யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது? ஒன்றிய அமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது, தர்மேந்திர பிரதானுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. அவருடைய துறையில் நடைபெறக்கூடிய குற்றச்சாட்டிற்கு, ஊழலுக்கு அவர் தானே பொறுப்பேற்கணும். அதான தார்மீக கடமை. அதை தான் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி தோழர்கள் வலியுறுத்துறாங்க. சோனம் வாக்சுக் வலியுறுத்துறாரு, போன்ற எல்லாருமே வலியுறுத்தி போராட்டம் நடத்திருக்காங்க. அந்த போராட்டத்தில் அவர் மட்டும் உண்ணாவிரதம் இருக்கல. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் போய் பங்கேற்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான, நூற்றுக்கணக்கான மாணவர்கள் நாங்களும் இன்றைய தினம் ஒரு நாள் உண்ணாவிரதத்தில் பங்கேற்கிறோம், ஒரு நாள் உங்க கூட நாங்க சாப்பிடாம இருக்கிறோம், ஒரு நாள் உங்க போராட்டத்தில் நாங்கள் அங்க வகிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணற்ற மாணவர்கள் பல்வேறு மாநிலங்கள்ல இருந்து டெல்லியில போய் கலந்துகிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் ஒன்றிய அரசால தாங்கிக் கொள்ள முடியல. ஒன்றிய அரசு இதை பிரச்சனையா பார்க்கல. ஒன்றிய அரசாங்கம் மாணவர்களுடைய நலன் சார்ந்து முடிவெடுக்காம அவருடைய சுயநலன் சார்ந்து முடிவெடுக்கிறாங்க. ஒன்றிய அமைச்சரை பாதுகாப்பதற்கான நடவடிக்கையாக மட்டும்தான் இந்த போராட்டத்தை ஒன்றிய அரசு பார்க்குது. அவரை கைது செய்த ஒன்றிய அரசு, அவர் மீது நடவடிக்கை எடுத்துக்கக்கூடிய ஒன்றிய அரசு அவர்களுக்கு அச்சுறுத்தலா இருக்காங்களா? இன்னைக்கு மை தடவி இருக்காங்க. அதாவது பாதுகாப்பு, அவ்வளவு போலீஸ், அவ்வளவு ஆயுதங்கள், அவ்வளவு பாதுகாப்பு தளங்கள் இருக்கிற இடத்துல ஒரு அச்சுறுத்தல் நடக்குது. போராட்டக்காரர்கள் மக்களுக்கு எதிராக, மக்கள் எதிராக இருக்கிறாங்க ஒரு நிலையை ஒன்றிய அரசு உருவாக்க பாக்குது. ஆனால் இது முதல் நாள் போராட்டம். ஜந்தர் மந்தர்ல முதல் நாள் போராட்டத்தில் ஏபிவிபி மாணவர் அமைப்பினர் மாணவர்களை, போராடக்கூடிய மாணவர்களை அச்சுறுத்தி இருக்கிறாங்க. கைகலப்பா இருக்குது, அடிதடி ஆயிருக்குது. அதுக்கு சம்பந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குது. அந்த வழக்குல என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு இந்த ஒன்றிய அரசு? பேசலாம். அடுத்த விரிவாக பேசலாம். இப்ராஹிம், நம்முடைய அழைப்பில் நான் 2வது வர்றேன். சார் ராஜகம்பீரன் நம்மோடு இணைகிறார். சார் வணக்கம். சார், இப்போ இந்த சோனம் வாங்சுவினுடைய அந்த உண்ணாவிரதத்தில் இன்னைக்கு அவருடைய உடல்நிலை ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. அவருடைய கோரிக்கை உங்களுக்கு தெரியும், மத்திய அமைச்சரை ராஜினாமா செய்ய சொல்கிறார். முறைகேடுகள், வினாத்தாள்கள் கசிகிறது, இதெல்லாம் இணைச்சி பேசிக்கிட்டு இருக்கோம். உங்கள் பார்வை? அது நீட் என்பதே அடிப்படையில் ஒரு முறைகேடு. அதற்குள் வினாத்தாள் கசிவு என்பது ஒரு மாபெரும் முறைகேடு, டபுள் முறைகேடு. ஆமாம். நிலத்திலே ஜெயிக்கிற யானை நீரில் தோற்கும், நீரிலே ஜெயிக்கிற முதலை நிலத்தில் தோற்கும் என்று சொல்வார்கள்.
மாநில பாடத்திட்டத்திலே படித்தவனுக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய பாடத்திட்டத்தின் வழியாக தயாரிக்கப்படக்கூடிய நீட் தேர்வு நடக்கிறது. நீங்க தண்டவாளத்தில் தான் ரயில் போகணும், ரயிலை வந்து சாலையில் ஓட்ட முடியுமா? சாலையில் ஓட்ட சொல்றான். அந்த பாடத்திட்டத்தில் படிக்காத மாணவர்கள் மீது செலுத்தப்படுகிற வன்முறையாக இது இருக்கிறது. கல்வி என்பது எல்லாருக்குமானது. அதாவது கல்வி என்றால் என்ன என்று ஒரு அறிஞரிடத்தில் கேட்கிற போது அவன் சொல்றான், அதிகாரம் ஒரு இடத்திலே குவிக்கப்பட்டிருக்கிறது, அதிகாரத்திலே சாமானியனுக்கு பங்கு இருக்கிறதா? யாருக்குமே பங்கு இல்லை சாமானியனுக்கு. சாமானியனை அதிகாரத்திலே பங்கேற்பு செய்ய வைப்பதுதான் கல்வியினுடைய நோக்கம். இன்றைக்கு இவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, மத்திய அரசாங்கம் இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு நிலைப்பாட்டை அவங்க எடுத்துட்டு அதுல முறைகேடு நடந்ததற்கு பின்பு எரும மாட்டுல மழை பெஞ்சது மாதிரி ஜனநாயக போராட்டம் நடக்குது. சோனம் அவர்களுக்கு வந்து தனிப்பட்ட ஆதாயம் எதுவும் கிடையாது. அவர் அரசியல் கட்சி தலைவர் அல்ல, அவர் ஓட்டு கேட்டு நிக்க போறது இல்ல. அவரை பத்தி கொச்சப்படுத்தி வந்து நம்ம பொன் வில்சன் பேசுறாரு, பாகிஸ்தானுக்கு போனாருனாரு. பாஜக இல்லாத குறைய பாகிஸ்தானுக்கு அவர் போனார்னு இவர் சொல்லல. இல்லங்க, அவர் சொல்றாரு தலைமை நீதிபதிக்கு எதிராக போராட்டம் நடத்துறாங்க, காக்ரோச் பாகிஸ்தான் போனதை நான் பெருமையா சொல்றேன். இருங்க கொச்சைப்படுத்தி சொல்ல. பாகிஸ்தான் போனா கொச்சையா? உங்க பார்வையில அப்படி இருக்குது. கொச்சையா இருக்குது. நான் சொல்றேன். ஆமா, நான் சொல்றேன் சொல்றீங்க. உங்களால சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க. இருங்க, நான் பேசி முடிச்சா கருத்து சொல்லுங்க. தலைமை நீதிபதி நீங்க கொச்சைப்படுத்தி சொல்றீங்க. தலைமை நீதிபதி ஒரு தவறான கருத்து சொன்னா அவருக்கு எதிராக போராடுறது அரசியல் சாசனத்துக்கு எதிராக போராடுறதுங்கிறாரு. இது என்னங்க அராஜகமான போக்கா இல்லையா? தலைமை நீதிபதி என்னங்க கடவுளாங்க? நீ அரசியல் சாசனம் ஒரு தனி மனிதனுக்கு எதிரான ஒரு கருத்து, தவறான கருத்துக்கு எதிராக போராடுவது எப்படி அரசியல் சாசனத்துக்கு எதிராக போராடுவதா மாறுவது? எவ்வளவு ஒரு தவறான கருத்து அது. நீங்க நீட் என்கிற முறைகேடு அயோக்கியத்தனத்தை நீங்கள் அரங்கேற்றிக் கொண்டே இருக்கிறீர்கள். எத்தனை உயிர்கள் பழி போய் இருக்கிறது. திமுக உட்பட. இருங்க நான் பேசாதீங்க. ஆமா, என்ன விமர்சித்து பேசுறீங்க? நான் பேசிதான் ஆகணும். நான் என்ன விமர்சித்து பேசுறேன்? நீங்க ஜிஆர் சுவாமிநாதன் என்ன சொல்றீங்க? ஜிஆர் சுவாமிநாதன் சொல்றீங்க. அதே மாதிரி எல்லாருக்கும் உரிமை. அது மட்டும் சனாதன சங்கியாக இருந்து கொண்டு அரசியல் சாசனத்தை அவமானப்படுத்தக்கூடிய நீதியரசர்கள் இருக்கிற அந்த நாட்டுல நீதியரசர்களுக்கான யோக்கியதையே அவங்க காப்பாத்தல, மாண்பை காப்பாத்தல. மாண்புமிகு நீதிபதி, நீதியரசர்களே இன்றைக்கு அரசியல் சாசனத்துக்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நான் சனாதன தர்மப்படி நான் தீர்ப்பு சொல்றேன்னு சொல்லக்கூடிய மிக மோசமான ஒரு போக்கு இந்த நாட்டிலே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. மாணவர்கள் கிளர்ந்து எழுகிறார். காக்ரோச் ஜனதா பார்ட்டியை பார்த்து மத்திய அரசாங்கம் நடுங்கிக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலே வந்து தாவேகான் ஒரு கட்சி இன்ஸ்டாகிராம்லயும் சோசியல் மீடியாலையும் திடீர்னு கிளம்பி ஒரு கட்சி வந்து அதிமுக திமுக என்கிற மிகப்பெரிய பாரம்பரியமான ஒரு கட்சி, பவள விழா கண்ட கட்சி, வெள்ளி விழா கண்ட கட்சி எல்லாம் அவங்க 50 ஆண்டு கால கட்சி, 75 ஆண்டு கால கட்சி, அதுவே தகர்த்து விட்டது. வெறும் சினிமா கம்பெனில இருந்து வந்தது. ஆனால் காக்ரோச் ஜனதா பார்ட்டி இளைஞர்களின் மாணவர்கள் எழுச்சியிலிருந்து வருது, அவர்கள் முற்போக்கு சிந்தனையிலிருந்து வருது. அதனால அதை பார்த்து மத்திய அரசாங்கம் நடுங்கி கொண்டிருக்கிறது உள்ளுக்குள்ள. நீங்கள் வந்து கல்வி அமைச்சர் வந்து அதற்கு தகுதியற்றவர். அவரே எப்படி என்றைக்கு வினாத்தால் கசிந்ததோ அன்றைக்கு நீ பதவியை ராஜினாமா செய்யணும். இப்ப நீங்க ரயில்வே மந்திரியா இருக்கிறவரு ஒரு ரயில் விபத்துக்காக வந்து கடந்த காலங்களிலே ராஜினாமா செய்த வரலாறு உண்டா இல்லையா? அவரை ரயில் ஓட்டிட்டு போனாரு, ரயில்வே மந்திரியா ஓட்டிட்டு போனாரு. எதற்கு அவர் பொறுப்பேற்கிறார் என்றால் அவருடைய நிர்வாகத்தின் கீழே ஒரு தவறு நடந்திருக்கிறது என்பதற்கு அவர் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நீங்க வந்து கடந்த காலங்கள் அப்படி நடந்திருக்கிறது. அவர்கள்லாம் வந்து அரசியலை ஒரு மாண்போடு சந்தித்தவர்கள். இவங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி என்பது ஒரு மக்கள் விரோத கட்சி, அது ஜனநாயக விரோத கட்சி. அதனாலதான் மாணவர்கள் போராட்டத்தை வந்து அவர்கள் கொச்சைப்படுத்துகிறார்கள். அந்த போராட்டத்தினுடைய நியாயங்களை புரிந்து கொள்ள மறுக்கிறார்கள் என்கிற அடிப்படையில் இவர்கள் இது வந்து வெறும் சோனம் என்கிற தனி மனிதர் நடத்துகிற போராட்டம் அல்ல. அதற்கு பின்பு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மாணவர்கள் இளைஞர்களுடைய அணிவகுப்பு. நீங்க தமிழ்நாடு மட்டும்தான் நீட்டுக்கு எதிராக போராடுது, மற்ற மாநிலங்கள்லாம் இணக்கமா போகுதுன்னு சொன்னாங்கல்ல. இல்ல, எல்லா மாநிலங்களையும் அந்த டிசன்ட் இருக்கு. ஆனா தமிழ்நாடு அதுல அதிகமாக எழுச்சி பெற்ற போது நம்மெல்லாம் வந்து எப்படின்னா இந்த தேசத்துக்கு எதிரானவர்கள், நீட்டை எதிர்ப்பவர்கள் எல்லாம் இந்த தேசத்தை எதிர்ப்பவர்கள் அப்படிங்கிற ஒரு போக்கை வந்து சித்தரித்தார்கள். ஆனால் இன்றைக்கே தலைநகர் அதிர்கிறது. அப்படி ஒரு போராட்டம் நிகழ்கிறது என்று சொன்னால் ஜனநாயக விரோதமானது. கல்வியை நீங்கள் ஒரு சிலருக்கானதாக மாற்றுவதற்கு முயற்சி செய்கிறீர்கள். இதன் வழியாக நீங்க கோச்சிங் சென்று தனியாருடைய பயிற்சி நிறுவனங்கள் இன்னைக்கு கொள்ளையடிக்கிறார். லட்சக்கணக்கான ரூபாயை பணம் கட்டி பல ஆண்டுகள் படிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த போக்கு நிறுத்தப்பட வேண்டும், இந்த முறைகேடு நிறுத்தப்பட வேண்டும், நீட் என்பது ஒழிக்கப்பட வேண்டும், மாநிலத்திற்கான கல்வி உரிமை நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்பதற்கான ஒரு போராட்டம். அதனால இது சோனம் என்கிற ஒரு ஒற்றை புள்ளியில் நின்று விடாதுன்னு நான் நினைக்கிறேன். சோமசுந்தரம் ஐயா இப்போ திரு பொன் வில்சனுடைய கருத்துக்கு மாற்று கருத்து வைக்கிறார்.
இதில் அரசியல் இருக்கா? இப்போ இது சரிதானா? இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, சார் சொன்னது எனக்கு மாறுபட்ட கருத்து இருக்கு. அது மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் பொறுப்பேற்கணும், அந்த மாற்று கருத்தே இல்லை. பொறுப்பேற்கணும்னா எப்படி? இல்ல சார், 3 வருஷமா லீக் ஆகிட்டே இருக்குது, அது 3 வருஷமா ரீ எக்ஸாம் நடக்குது, ஆகிட்டே இருக்கு. கண்டிப்பா நீங்க அதுக்கான மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கணும். கல்வி அமைச்சர் மேல, அதர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் மேல உறுதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதில் எனக்கு மாற்று கருத்து கிடையாது. ஆனா நீங்க நீட் எக்ஸாமே வேண்டாம்னு சொல்வது எனக்கு அது ஏற்கத்தக்கது அல்ல. அது தனிக்கட்ட உங்க கருத்து சார். அப்படி இல்லை சார், நீங்க சிபிஎஸ்இ ஸ்டேட் போர்டு சொல்றாரு, நண்பர் சொல்றாரு, நீங்க ஸ்டேட் போர்டு சிலபஸ் சிபிஎஸ்இ விட சிறப்பா இருக்கு, சிபிஎஸ்இ ஈக்குவலா இருக்கு. நீங்க சொன்னது வந்து 2016க்கு முன்னால பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருந்த செங்கோட்டையன் அவர்கள், முன்னாள் பள்ளி கல்வித்துறை அமைச்சர், சிறப்பாக கொண்டு வந்தார். ஒரு 6 வருஷத்துக்கு முன்னால சிபிஎஸ்இ ஈக்குவலாக ஸ்டேட் போர்டு சிலபஸ் கொண்டு வந்துட்டாங்க. நீங்க ஸ்டேட் போர்டு படிக்கிற மாணவர்களும் நீட் எக்ஸாம் அழகா கிராக் பண்ணி உள்ள போறாங்க, நல்ல மதிப்பெண் வாங்குறாங்க. அந்த மாற்று கருத்தே கிடையாது. இப்போ நான் சிபிஎஸ்இ மாணவர்கள் மட்டும் கிடையாது. ஒரு நிமிஷம், சோமசுந்தரம் சார் ஒரு கல்வியாளர். ஆமா, கண்டிப்பா. நானும் யூனிவர்சிட்டியில் படித்தேன், நீங்களும் படிச்சீங்க. ஆமா சார். நான் நல்ல 12th சப்ஜெக்ட் கேளுங்க. ரைட். அதில் ஃபிசிக்ஸ் இருக்கு, ஆமா சார், கெமிஸ்ட்ரி இருக்கு, பாட்டனி இருக்கு, பயாலஜி இருக்கு, ஜுவாலஜி எல்லாமே இருக்கு. ஆமாங்க. அனட்டானமி, பிசியாலஜி, என்டமாலஜி, எவல்யூஷன், ஈகாலஜி, ஆல் த பைண்டிங் இன் ஒன் புக், ஒன் ஹேண்ட். உண்மைதான். இன்னைக்கு பழைய சப்ஜெக்ட் மாதிரில இன்னைக்கு மாத்திருக்கு. ஆமா. அதை எல்லாம் படிச்சு ஒரு மாணவர் வந்து மறுபடியும் நாங்க அதுக்கு எக்ஸாம் எழுதி சரி. இதுல 200 அவுட் ஆஃப் 199 பாயிண்ட் எடுத்துட்டு ஒரு பொதுவான கேள்வி, நல்ல கேள்வி, கல்வியாளர் ஒரு கேள்வி, கண்டிப்பா. அதே மாணவன் மறுபடியும் அதே தேர்வுல எழுதினா தற்கொலை செஞ்சு போயிடும். சார் நான் பதில் சொல்லணுமா சார்? நீ என்ன பதில் சொல்றீங்க சார்? நீட் வரக்கு முன்னால நிறைய சென்னையில் இருக்கிற பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ், நான் பேரை சொல்லணும்ல, அவங்க தனியாக நுழைவுத் தேர்வு நடத்துனாங்க. ஆமா. அன்னைக்கு நீங்க எங்க போனீங்க? இன்னைக்கு சென்னையில் இருக்கிற சிங்கப்பூர் பேரை சொல்ல முடியலனால பல மருத்துவக் கல்லூரிகள் கொள்ளையடிச்சாங்க. அதெல்லாம் ஒருங்கிணைத்து ஒரே ஒரு தேர்வு கொண்டு வந்தாங்க. அதுல உண்மையாவே தவறே கிடையாது. அதுக்கு இப்ப சிலபஸும் ஸ்டேட் போர்டு சிலபஸும் ஈக்குவலா கொண்டு வந்துட்டாங்க. இப்ப நீட் வரதுக்கு முன்னால சில நாமக்கல் மாவட்டத்தில் 11th 12th போர்ஷன் நடத்துவாங்க. ஆமா, 2 வருஷமும் அவங்க 12th போர்ஷன் மட்டும் தான் படிப்பாங்க. அது நானே பார்த்துருக்கேன். அவங்க எம்பிபிஎஸ் வரும்பொழுது எம்பிபிஎஸ் சீட் கிடைச்சிடும் சார், 199 கட் ஆஃப் எடுத்து வந்துருவாங்க. ஃபர்ஸ்ட் இயர் ஃபெயில் ஆயிடுவாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி வந்துருவாங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் எல்லாம் ஃபெயில் ஆயிடுவாங்க. ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் செமஸ்டர் பேஸ்ட் ஆன் 11th ஸ்டாண்டர்ட் போர்ஷன். இதெல்லாம் ஒருங்கிணைச்சுதான் ஒரு தேர்வு தேவை. ஏன்னா எல்லா பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸும் தேர்வு நடத்துறாங்க. சரி, இப்போ நடத்துறாங்க. சோமசுந்தரம் சொல்லுங்க. நீங்க ஒரு கிராமப்புறத்துல இருந்து வந்திருப்பீங்க. கண்டிப்பாக. இப்ப அனிதா போன்ற சகோதரிகள் தற்கொலை செய்யறாங்க இல்லையா, இதற்கான மோட்டிவ் ஒரு அரசு சிந்திக்கணுமா கூடாது? இல்ல, கண்டிப்பா. ஏன் தற்கொலை பண்றாங்க? தூண்டி விடப்பட்டு தற்கொலைன்னு சொல்றாங்க. இது கயமைப்படுத்தக்கூடிய வார்த்தை இல்லவா? இல்ல, நான் அதெல்லாம் ஏற்க இல்லை சார். நான் அதெல்லாம் ஏற்கல. அரசியல் பேச்சுக்கு அரசியல் கூட நம்ம போக வேண்டாம் சார். நீங்க நீட்னு சொல்லும் பொழுது நம்ம சிலபஸ் சிபிஎஸ்இ ஈக்குவலான ஈக்குவல் தான், அதுல மார்க்கிறது கிடையாது. சரி, இப்போ அதுக்கான பயிற்சி அமைகளை கொடுக்கணும். சோமசுந்தரம் ஐயா, இப்போ அடுத்த கேள்வி. இப்போ இந்த நீட்டுக்கு சாதாரண பிள்ளைகளை அரசுல படிச்சுட்டு வந்துருது. அப்புறம் நீட் கோச்சிங் சென்டருக்கு 2 லட்சம் 3 லட்சம் கேட்கறாங்க. இந்த சாமானிய குப்பனும் சுப்பனுடைய பிள்ளைகளுக்கு எப்படி கட்டி படிக்கிறேன்? அதாவது பிராக்டிக்கலா நீங்க சொன்ன மலை கிராமத்துல ஒரு புள்ள படிக்குது. கண்டிப்பா சார். எப்படி அந்த புள்ள நீட் கோச்சிங் எடுக்க முடியும் சார்? இது பகல் கொள்ள நடக்குது. இதை வந்து தமிழக அரசும் மத்திய அரசும் நடவடிக்கை எடுக்கணும். நீங்க பள்ளிக்கூடத்துல பயிற்சி அமைப்பு நடத்துறீங்க. பள்ளிக்கூடத்துல இது மாணவன் தோல்வி சந்திச்சா அவனை வெற்றி வரக்கூடிய உத்திகளை கற்றுக் நடந்தா பள்ளிக்கூடம். இதுல ஒரு திறமையை வளர்க்க நடந்தா பள்ளிக்கூடம். நீங்க அங்க நீட் கோச்சிங், ஜேஇ கோச்சிங் 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. இதுல மாணவர்களுடைய பெற்றோருடைய பணத்தை அப்படியே சுரண்டுறாங்க நிறைய தனியார் பள்ளிகள். நான் சென்னையில விசாரிச்ச அளவுக்கு சொல்லுங்க, 2 லட்சம் 3 லட்சம். அது நீ குறைவா சொல்றீங்க. அந்த 3-4 லட்சம் போகுது மேல போகுது. பரவாயில்ல. இந்த குழந்தைகள் ஒரு மலையில் ஒரு டெய்லி 300 ரூபா வாங்குற ஒரு கூலி தொழிலாளி, அந்த புள்ள 200க்கு 199 எடுத்துட்டு வைக்கல ஒரு பேச்சுக்கு. ரைட். ஆனா அந்த குழந்தைக்கு போய் கோச்சிங் தெரியாது. அவங்க அப்பனால பணம் கட்ட முடியாது. இது ஒரு டிஸ்பாரிட்டி இல்லையா? ஒரு டிஸ்கிரிமினேஷன் அமங் த சொசைட்டி. சார் ரைட்டு சார். 190 வாங்கல குழந்தை நீட் நடத்தும் பொழுது முறையா நடத்தணும். முறையா நடத்தலன்னு தான் நான் சொல்றேனே தவிர முறையா நடத்தினான்னு சொல்லல. முறையாக நடத்தினால் நம்ம பாடத்தில் படித்த மாணவர்கள் கண்டிப்பாக கோச்சிங் இது போகணும் அவசியமே இல்லை. அரசாங்கம் இலவசமாக அனைத்து பள்ளிகளிலும் பயிற்சி தரணும். அரசு பள்ளியில் கொடுக்க வேண்டியது அரசாங்க கடமை. இது ஐயா சோமசுந்தரம் சொல்லுங்க. இப்ப கல்வியினுடைய டிசர்வ்டு, அதாவது தகுதியை உயர்த்துறதோ, இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டியில 500ல 1 கூட இந்தியாவில் கிடையாது. IBM மட்டும்தான் இருந்துச்சு. ஆமா. இன்னைக்கு அமெரிக்காவில் படிக்கக்கூடிய சிலபஸ்ல கலிபோர்னியா யூனிவர்சிட்டியில் படிச்சா 12th படிக்கிற பிள்ளைக்கு 700 மிசைல் தொழில்நுட்பம்,
விண்வெளியை பற்றி இருக்கு, இங்க ஒண்ணுமே இல்லை. ரைட், நல்லா புரிந்து கொள்ளுங்கள். உண்மைதான். அதை கொண்டு வருவதற்கு முன்பு எல்லோருக்குமான ஒரு இன்ஸ்டிடியூஷன், லோக்கல்ல இருந்து வர்ற பிள்ளைகள், கிராமத்து, இப்ப நாங்கெல்லாம் கிராமத்தில் அந்த குழந்தைகள், மலை கிராமத்தில் உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த கோச்சிங் வசதியை செய்து கொடுத்த அரசு, அதற்கு பிறகு அந்த சப்ஜெக்டை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கணும். கண்டிப்பா இது எல்லாரோட நான் கேட்க முடியும். கண்டிப்பா நம்ம அந்த கிராமப்புறத்தை சேர்ந்தவர்கள் நீ அந்த மாதிரி நம்ம கஷ்டப்பட்டிருக்கோம். உண்மைதான். எல்லா பிள்ளைகளையும் பார்த்திருக்கோம். கண்டிப்பா புத்தகத்தை பாதி விலைக்கு வாங்குற குடும்பங்கள்லாம் இருந்திருக்கு. ஆமா சார், புத்தகத்தை புதுசா வாங்க முடியாது சார். பழைய புத்தகம். ஆமா, புக்கை தச்சு தான் நாங்களாம் யூஸ் பண்ணி படிச்சிருக்கோம். அது எனக்கு மாற்றுக்கிறது இல்லை. இந்த குழந்தைகள் அதை சரியாக புரிந்து கொள்ளாமல் அது தங்களால் அடையாளப்படுத்தி அதை உள்வாங்க கொள்ள மனநிலை இல்லாம தற்கொலை பண்ணிக்கிட்டான் சார். நீங்க அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல வரீங்க. அது பேசணும் இல்ல, அது பேசணும். அது வருந்தத்தக்கது என்பது மாற்று கருத்தே இல்லை. அந்த மாதிரி சம்பவம் மீண்டும் நடக்கக்கூடாது என்பதில் நான் தெளிவா இருக்கிறேன். ஆனா அதற்காக நீங்க நீட் எக்ஸாமே தேவையில்லை, வெறும் 12th மட்டும் அப்படின்னா நான் கேட்ட கேள்விக்கு எனக்கு ஆன்சர் பண்ணணும். 11th 12th போர்ஷன் நடத்தும் பொழுது அன்றைக்கு உள்ள கட்சிகள் அன்னைக்கு நீங்க ஏன் பேசாம இருந்தீங்க? அது நம்பர் 1. பல பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் தனியார் நிறுவனம் நடத்துறாங்க. ஒரு எக்ஸாமுக்கு 5000 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாய் நடத்துறாங்க. அப்போ கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட நுழைவுகள் நடந்தது. ஒரு காலத்துல எய்ம்ஸ் உண்டு, ஒரு காலத்துல ஜிப்மர் உண்டு, ஒரு காலத்துல சிஎம்சி தனியாக நடந்தாங்க. இப்போ எல்லாம் ஒருங்கிணைச்சு ஒரே ஒரு தேர்வு. சிறப்பு சார். நான் பொருளாதாரத்தை பின்தங்கிக்கிறேன் சார். என் ஊர் தூத்துக்குடி மாவட்டம். அப்போ எனக்கு ஒரே ஒரு தேர்வு, நீட்டு. நான் எங்க படிக்கிறேன், என் பையன் எங்க படிக்கிறான்? மாநில பாடத்திட்டத்தில். நம்ம பாடத்திட்டம் சிறப்பா இருக்கா? ஆந்திரா போர்டை விட சிபிஎஸ்சிக்கு ஈக்குவலாக இருக்கு. அப்போ அந்த 11th 12th அரசு ஒரு பயிற்சி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா நம்ம மாணவர்கள் நிறைய பேர் உள்ள போயிருக்காங்க சார். அதில் மார்க்கிறது அரசாங்கம் இன்னும் பயிற்சி மையங்களை அதிகரிக்க வேண்டும். கொடுக்கிறோம், இலவச கல்வி கொடுக்க வேண்டும். சொல்லுங்க. இல்லை, இப்போ நம்ம ஐயா பிரின்சிபல் சோமசுந்தரம் சொன்னது என்னென்னா, அவருடைய கருத்து என்னென்னு சொல்கிறாருன்னா, இந்த நீட் தேர்வு வேண்டும், அதாவது தமிழ்நாட்டு இளைஞர்கள் அதற்கு தயாராகத்தான் இருக்கிறாங்கன்ற கருத்தில் அவர் சொல்கிறார். அவர் கருத்தில் நம்ம தடை பண்ணலை. நம்ம என்ன கேட்குறோன்னா, நீட்டு வேண்டும் நீங்கள் சொல்லிடுறீங்க. அதில் ஒரு விஷயம், முறைகேடு இல்லாமல் அந்த நீட்டை நடத்த முடியுமா? இது முதல் கேள்வி. அந்த நீட்டை முறைகேடு இல்லாமல் நடத்திருந்தா அந்த நீட்டு தேவை எதுக்கு? முறைகேடு இருக்கும் அப்படின்னா அதுக்கு கேரண்டி இல்லைன்னா அந்த நீட்டு எதுக்கு? ரெண்டாவது விஷயம் என்னென்னா, +2 தகுதி தேர்வு எதுக்கு? அப்போது ஒரே தேர்வுக்கு 2 தேர்வு வருது. அப்போது இந்த +2 மார்க்கை எந்த அளவுக்கு அதில் இன்க்ளூட் பண்ண முடியும்? பண்ணணும். 50% இது, 50% நீட். கரெக்ட். அதையும் நீட் கரெக்ட். நீட் தூய்மையா நடத்தணும். நீங்க சொல்றது அருமையான பாயிண்ட். இந்த மாதிரி வந்தால்தான் அப்போ அந்த கிரெடிட்டும் மாணவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதனாலதான் நம்ம நீட்டு வேண்டாம்னா இந்த ஃபார்ம்ல நீட் வேண்டாம், இந்த புனிதத்தன்மையை காப்பாற்ற முடியாம நீட் வேண்டாம். இப்ப சோமசுந்தரம் சொன்ன மாதிரி தனி எல்லா தேர்வுகளையும் எடுத்து ஒரு தேர்வு வரவேற்கிறது. அப்ப +2ல இவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்த மார்க் அதை இன்க்ளூட் பண்ணணுமா இல்லையா? அது நல்ல பாயிண்ட். ஒரே ஒரு சின்ன பாயிண்ட். ஒரு காலத்துல இருந்தது 12ஆம் வகுப்பு மதிப்பெண் நுழைவுத் தேர்வு ரெண்டையும் சேர்த்து தான் அட்மிஷன் கொடுத்தாங்க. அந்த சிஸ்டம் கொண்டு வந்து நம்ம சொல்றாரு. சரி, இப்ப மான்சூனுடைய கோரிக்கை இத பத்தியே இல்ல, நாம துணையாக பேசுறோம். ஏன்னா வட மாநிலங்கள் எத்தாலும் பெரும்பாலும் என்னன்னா அவங்கள நீட்டை விரும்புறாங்க. நீட்டு அவங்க யாரும் மறுதளிக்கல அப்படின்றது தெரியும். இவருடைய கோரிக்கை என்ன அப்படின்னா, அதனால தான் இந்த விவாதம் பெருசாக நீட்டை பற்றி இல்லை. நீட்டில் நடக்கிற தவறுக்கு பொறுப்பேற்று தர்மேந்திர பிரதான் ராஜினாமா பண்ணணும் அப்படின்றது இவர் கொள்கை. ஆனால் யாரோட ஈர்க்கப்பட்டு இவர் உட்கார்ந்துருக்காரு, யாருடைய ஆதரவு அப்படின் போது, ஏன்னா கடந்த காலங்களில் இது போல் ஒன்று நடந்துச்சு, அது எல்லாருக்கும் தெரியும். புனிதராக இருக்கிற வாழும் மகாத்மா என்று சொல்லுகிற அண்ணா ஆசாரே உட்கார்ந்தார். இப்ப ஆளே காணாம என்ன விளைவாச்சு? அன்னைக்கு எல்லாம் புரட்சியாளர்கள் அத்தனை பேரும் அதை ஆதரிச்சாங்க. என்ன சொல்றீங்க? சமூக போராளிகள் அத்தனை பேரும் ஆதரிச்சாங்க. அந்த மேடையில் ஆர்பி சிங் இருந்தாரு, ராணுவ தளபதி கிரண் பேடி இருந்தாங்க, அரவிந்த் கெஜ்ரிவால் இருந்தாரு, மணிஷ் சிசோடியா இருந்தாரு, பிரசாந்த் பூஷன் இருந்தாரு, எல்லாம் இருந்தாங்க. எல்லாம் எங்க போயிட்டாங்க? காணாம. ஆளுக்கு ஒரு கரையை தேடி பாதி கவர்னர் பாதி முதலமைச்சர் எல்லாம் போனாங்க. அண்ணா சரி வீட்டில் போய் உட்காந்துட்டாரு. லோக்பால் வந்துருச்சா? லோக் மசோதா வந்துருச்சா? ஒழிஞ்சிச்சு. அப்போ என்னன்னா, நான் அதுதான் சொல்றேன், அதை நடத்துகிறவர்கள் நோக்கம் என்ன? நீட்டு வேண்டாம் என்ற புரட்சியாளராக இருக்கிற அதிமுகவோ திமுகவோ எடுக்க முடியாத ஒரு போராட்டத்தை இங்க சுமன் வாக்ஸுக்கு எடுத்துட முடியுமா? அதுதான் நான் கேட்கிறேன். ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டம் இந்தியா முழுக்க எதிர்விச்சதுல
அது போல தென்கோடி முனையில இருக்கிற நாம வீரியத்தோட நீட்டை எதிர்க்கிறோம்னா அதை மக்கள் மத்தியில கொண்டு போகணும். நம்மளுக்கு வான்சுக் தேவையில்லை. கரெக்ட். சோமன் வான்சுக். சார், நம்முடைய குறிக்கோள் என்ன? நம்மளுடைய குறிக்கோள் புனிதமானது. அப்ப நம்ம +2 மார்க் மெரிட் இப்போ நீங்க சொன்னது பாயிண்ட். இதுல வந்து சோமசுந்தர் சார், ஒரு இப்போ இதே பிசிக்ஸ் இருக்கு, இதே கெமிஸ்ட்ரி இருக்கு, பயாலஜி இருக்கு. கண்டிப்பா. அப்ப இதை இன்க்ளூட் பண்ணணும்ல. கண்டிப்பா பண்ணணும். அதை மாற்றுக்கிறது நம்ம அதனால தான் சொல்றோம். நம்ம வந்து மத்திய அரசு ஆதரிக்கிறோம் இல்ல சோனம் வாஸ்குக்கு அவரை குறைக்கிறோம் அப்படின்றது கிடையாது. அவருடைய எண்ணம் வேற, நம்மளுடைய எண்ணம் வேற. சரி, இதற்கு ஒரு நேஷனல் எஜுகேஷன் போர்டை கொண்டு வந்து ஆல் எமினன்ட் டிஸ்டிங் பர்சன்ஸ் அமங்க இதுல உட்கார்ந்து ஏன் டிஸ்கஸ் பண்றதுக்கு பாஜக அலோவ் பண்ண மாட்டேங்கான்? அதுதான் என்னன்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதை மக்கள் போராட்டமாக எடுத்துகிட்டு போகணும். உச்ச நீதிமன்றத்தில் இதுக்கேற்ற மாதிரி நம்ம வாதாடணும். எல்லா விஷயம் இன்றைக்கும் அது பெண்டிங்கில் இருக்குது இல்லை. இன்றைக்கு வரைக்கும் உச்சநீதிமன்றம் டைரக்ஷன் கொடுத்தாலும் அது ரிவ்யூவில் இருக்குது இல்லை. சரி, அப்போது என்னென்னா, இது காலம் கடந்து எவ்வளோ காலம் ஆகுது. இப்போ என்னென்னா, அதில் நடக்கிற குறைகளை நம்ம சுட்டி காட்டி இந்த குறைகளால் நீங்கள் வந்து நீட்டை தரமாக நடத்த முடியல. இந்த குறை வந்து நீண்ட காலமாக ஒரு குற்றச்சாட்டு வந்து ஒரு சந்தேக பார்வை IAS IPS தேர்வுலேயே இருக்கு. ஏன்னா வட மாநிலங்களில் இது வந்து ஒருவேளை லீக் ஆகுதோ இல்லை இந்த தரத்தை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்களோ. சார், பீகார்ல நீங்கள் பார்த்தா தெரியும், அந்த எக்ஸாம் ஹால்ல கம்ப வச்சு கோரிக்கை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பீகார்ல என்ன நடக்குது பார்த்தோம்ல. நான் எதுக்காக சொன்னா, இவருடைய இது வந்து நோக்கம் என்ன, இவருடைய எண்ணம் என்ன, இவர்கள் யார் பின்னாடி நிற்கிறாங்க அப்படின்றதான் நம்ம முக்கியம். இதே வந்து நீங்க சொன்ன நம்ம அபிஜித் தீப்கே என்ன செய்தாரு? 2 வருஷம் அவர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஒர்க் பண்ணாரு. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அவர் வந்து நம்ம பிரசாந்த் கிஷோர் மாதிரி அவர் ஒர்க் பண்ணவர், வியூகா வகுப்பாளராக அவங்க ஒர்க் பண்ணவர். அப்போ என்ன இருக்குது? அரசியல் இருக்குங்கிறீங்க நீங்க. அரசியல் கண்டிப்பா இருக்கு. காக்ரோச் பார்ட்டி இன்னைக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். ப்ரோவோக் பண்றது பின்னாடி ஒரு பெரிய பார்ட்டி அவங்க வெப்சைட்ல மேனிஃபெஸ்டோ கொடுத்திருக்காங்க பாருங்க. If the cockroach party comes to power, நாங்க பவருக்கு வந்தால் சீஃப் ஜஸ்டிஸ அவருக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுக்க மாட்டோம். யார் சீஃப் ஜஸ்டிஸ்? இதுதான் முதல் கொள்கை. ரைட். ரெண்டாவது கொள்கை என்னன்னா, யாராவது ஓட்டை வந்து நீக்கிட்டாங்க, நம்ம கட்சிக்கார ஓட்டோ இல்லை எதிர்கட்சிக்கார ஓட்டை நீக்கிட்டாங்கன்னா அவர்களை ஊப்பா சட்டத்தில், யார் தேர்தல் கமிஷன் ஊப்பா சட்டத்தில் சிறையில் தள்ளுவோம். பாருங்க. இது அடுத்தது என்னது? அதாவது ஆல் மீடியா ஹவுசஸ் ஓன்டு பை இன்ஃப்ளூயன்ஸ் பிஸ்னஸ்மேன் ஷால் ஹேவ் தேர் லைசன்ஸ் கேன்சல்ட். எந்த ஊடகத்தையோ மீடியாவையோ வியாபார செல்வந்தர்கள் வச்சிருந்தாங்கன்னா அதை நாங்கள் கேன்சல் பண்ணிடுவோம். அப்போ கதை இப்போ இதெல்லாம் அவங்க மேனிஃபெஸ்டோவில் இருக்கு. சரி, நம்ம எடுத்துக்கிடுவோம். அதிகம் சார் சொல்லுங்க. அவர் காக்ரோச் பார்ட்டியுடைய கருத்துக்கள் ரொம்ப வரவேற்கத்தக்கதாக இருக்கு. வரவேற்கல, இதான் சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, இது வரவேற்கத்தக்க கருத்துங்க. அவங்க சொல்ற எல்லாமே மிகச்சிறந்த கருத்துக்களா இருக்கு. நீங்க வந்து ஒரு அரசியல் கட்சிக்கு ஜட்ஜி வந்து வேலை செய்யக்கூடாது. அவர் ராஜ்யசபாவுக்காக வேலை செய்யறாரு, ஒரு கவர்னர் ஆகிறதுக்காக வேலை செய்யறாரு. பல தவறான தீர்ப்புகள், சட்டப்பூர்வமான தீர்ப்புகள், சட்டவிரோதமான விஷயங்களே சட்டப்பூர்வமா தீர்ப்பா வழங்குறாங்க. பல நீதிபதிகள் வந்து பாஜகவுல MP ஆயிருக்காங்க, கவர்னர் ஆயிருக்காங்க. அப்ப வந்து அவர்கள் வந்து நீதிபதியா இருப்பதற்கே அருகதையற்றவர்களாக அவர்களுடைய வாழ்க்கை முறை இருக்கிறது. அப்படி அதையெல்லாம் வந்து நீக்குவதற்கு ஒரு சட்ட திருத்தம் தேவை. அப்ப இந்த இளைஞர்களுடைய எழுச்சி என்பது தேவைப்படுகிறது. சோளத்திற்கு வந்து பாபரி மஸ்ஜித் தீர்ப்பு எழுதினது யாரு? அவர் பின்னாடி எந்த ராஜ்யசபா காணாரு? அதைத்தாங்க வந்து இந்த சொல்லுது. அதனால இது மாதிரியான முறைகேடுகளுக்கு நீங்கள் வந்து அரசினுடைய உயர் பதவிகளில் இருக்கிறவர்கள் இது போன்ற முறைகேடுகளுக்கு வந்து ஆளாக்கப்பட வேண்டாம் என்பதற்கு சட்ட திருத்தம் தேவைப்படுகிறது. சோனம் வந்து அடிப்படையில் ஒரு கல்வியாளர், அவருக்கு வந்து வேற அரசியல் உள்நோக்கம் அவருக்கு கிடையாது. மாணவர்களினுடைய நலன், வினாத்தாள் கசிவின் மூலமாக எத்தனை பேருடைய வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது என்கிற அதுலதான் தன்னை வருத்திக் கொள்கிறாரு. ஏன் சார் அதுக்காக உயிர் போகக்கூடிய அளவுக்கு வருத்தணுமா? இன்னைக்கு 20 நாள் ஆச்சு. எவ்வளவு ஒரு உயிர் போயிட்டா எவ்வளவு கஷ்டம். இவ்வளவு பெரிய நல்ல மனிதன், இந்த தேசத்துக்கு தேவையான மனிதன். உங்களுக்கு இருக்கக்கூடிய மனிதாபிமானம் இந்த நாட்டை ஆள்பவர்களுக்கு இல்லையே என்கிற வருத்தம் தான் நமக்கு வருகிறது. ஒரு வார்த்தை அரசாங்கத்தினுடைய செவிட்டு காதுகளுக்கு இது ஏன் கேட்கவில்லை? இந்த குரல்கள் ஏன் வந்து அவர்கள் ஏன் இந்த துயரத்தை அவர்கள் பார்க்கவில்லை? ஏன் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை? ஏன் நடவடிக்கை இல்லை? இதற்கெல்லாம் பதில் வேணும்ல. ஜனநாயக நாடு தானே, இதன மன்னராட்சியிலே சர்வாதிகாரிகளுடைய ஆட்சியில் இருக்கமா நம்ம? பொன்வில்சன் சார் சொன்னாங்க, அவருடைய சாதனைகள் எல்லாம் சொன்னாங்க. ஆமாங்க, அப்படிப்பட்ட ஒரு எமினன்ட் ஒரு பர்சனாலிட்டி. அவர் ரொம்ப புகழ்பெற்ற மனிதர். ஆமா, அவருடைய கல்வி தகுதிக்கு, அவருடைய ஆற்றலுக்கு, ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர், தன்னை வருத்திக் கொள்ள வேண்டிய அவசியமே அவர் கிடையாது.
அதை மீறி இந்த சமூகத்தின் மீதான அக்கறையில எதற்காக வந்து சங்கரலிங்கனார் வந்து தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும் என்பதற்காக உயிர் நீத்தாரு. திலீபன் எதற்காக ஈழத்திலே வந்து தன்னை வந்து மாய்த்து கொண்டார் இதே மாதிரி உண்ணாவிரதத்துல, இதற்கு ஒரு நெடிய வரலாறு நம்ம இடத்துல இருக்கு. அதனால ஒரு உயர்ந்த நோக்கங்களுக்காக தன்னை வருத்திக் கொள்வது, பிறருக்கு தீங்கு செய்யறது கிடையாதுல்ல, தன்னையே வருத்திக் கொள்வதன் வழியாக இந்த நாட்டினுடைய நலன் சார்ந்து, மாணவர்களினுடைய நலன் சார்ந்து ஒரு கோரிக்கையை அவர் முன்வைக்கிறாரு. இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்வதன் வழியாக, இந்த கோரிக்கையை பரிசீலிப்பதன் வழியாக ஜனநாயக சக்தி தான் நாங்கள் என்பதை மத்திய அரசாங்கம் நிரூபிக்க கட்டாயத்திற்கு ஆளாயிருக்கு. பார்லிமெண்ட் கூட போது அவரை இப்ப தூக்கி போட்டாச்சு. இனி போராட்டம் முடிஞ்சது. ஷாஹின் பாங் போராட்டம் எப்படி பசிச்சோ அதே மாதிரி தான். எந்த போராட்டம் இல்ல, எந்த போராட்டமும் எதனாலும் போராடாது. அவரு நீட்டு ரத்து பண்ணணும்னு ஏன் போராடல, அதுதான் கேள்வி. சரிங்க, முறைகேட்டுக்கு எதிராக போராடி இருக்கிறாரு, நீங்க வந்து போராடுங்க. உங்களை போன்றவர்கள் அரசியல் ஆர்வலர்கள் நீட்டு வேணான்னு போராடுங்க. நிறைவு கருத்தை தாருங்கள் இப்ராஹிம். அதாவது இப்ப வந்து நீட் தேர்வை நியாயப்படுத்துறாங்க. எப்படி நீட் தேர்வை நியாயப்படுத்த முடியும்? அதாவது ஒரு மாணவன் 1வது இருந்து 12ஆம் வகுப்பு வரை 12 ஆண்டு காலம் பல்வேறு விதமான பாடப்பிரிவுகள், அறிவியல், கணக்கு, சமூக அறிவியல் உள்ளிட்ட பல்வேறு இயற்பியல், இப்படி பல்வேறு விதமான பாடப்பிரிவுகள் படிச்சுட்டு வராரு. அவருக்கு அதே சிலபஸ் தான் வந்துட்டு நீட்லையும் கேட்கப்படுறாங்க. எதுக்கு ஒரே தேர்வு, ஒரே கேள்வி 2 இடத்துல கேட்கறீங்க? ஒரு இடத்துல கேட்டாலே போதுமே. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுல இருக்கிற மதிப்பெண்ணை வச்சு மாணவர் சேர்க்கை நடத்த வேண்டியதானே? தமிழ்நாட்டுல ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி இருக்குது. ஆனா ஒன்றியத்துல, நாடாளுமன்றத்துல என்ன சொல்றாங்கன்னா 3 மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரி ஏற்படுத்துறதுக்கு இந்த ஒன்றிய அரசு முயற்சிக்குன்னு சொல்றாங்க. அவர்கள்ட்ட போதுமான தேவையோ அடிப்படை பூர்த்தி செய்வதற்கான திட்டமோ கிடையாது. அதற்காக தமிழ்நாட்டை சிதைக்க பாக்குறாங்க. அதாவது தமிழ்நாட்டு சிபிஎஸ்இ சிலபஸ்ல வந்துட்டு தமிழினுடைய வரலாறுகளையும் தொன்மையையும் புராதன விஷயங்களையும் மறைக்க பாக்குறாங்க. தமிழ்நாட்டினுடைய பண்பு கூறுகளை மறைக்க பாக்குறாங்க. அவர்கள் தமிழ்நாட்டுக்கு ஒப்பாத ஒரு விஷயத்த சிபிஎஸ்இ சிலபஸ்ல திணிக்க பாக்குறாங்க. இப்படி எல்லாத்தையும் உள்ளடக்கி இருக்குது. தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை மறைக்க பார்க்கிறது ஒண்ணு, 2வது வந்து ஒரே கேள்வி 2 இடத்துல கேட்கறது ஒண்ணு. இது எல்லாமே வந்து மாணவர்கள் மீது நடத்தக்கூடிய தாக்குதல் தான். அதாவது நடக்கக்கூடிய டெல்லியில நடக்கக்கூடிய போராட்டத்தை வந்து பேசுறாங்களே, டெல்லியில அவர் என்ன பேசுறாரு? அவர் வந்து ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவர் கிடையாது, அவர் ஓட்டு கேட்க போவது கிடையாது, அவர் மக்களை சார்ந்தவர் கிடையாது. அவர் மக்கள்கிட்ட வந்து எந்தவித பிரதிபலனையும் எதிர்பார்த்து நாளைக்கு போய் எனக்கு ஓட்டு போடுங்க, லடாக்ல நான் வந்து எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போராடல. அவர்கள் 27 லட்சம் மாணவர்கள் எழுதிய தேர்வுல முறைகேடு நடக்குது. ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு விதமான முறைகேடுல மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க. தொடர்ச்சியான உயிரிழப்புகள், தற்கொலைகள், மரணங்கள் இந்த தேர்வின் மூலமா ஏற்படுது. இந்த தேர்விற்கு பொறுப்பேற்கணும். யார் இந்த தேர்விற்கு, இந்த குற்றத்திற்கு காரணமா இருக்காங்களோ அவர்கள் பொறுப்பேற்கும் சொல்லி தான் போராட்டம் பண்றாரு. அவர் உயிர் மீது பற்று கொண்டு அவர் உயிரை காப்பாற்றணும் சொல்லி இன்னைக்கு நடவடிக்கை 21வது நாளா இருக்கக்கூடிய இன்று ஒன்றிய அரசாங்கம் அவர் வலுக்கட்டாயமா ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போறாங்க. அந்த 21 நாளைக்கு முன்னாடியே சம்பந்தப்பட்ட அமைச்சரா தகுதி நீக்கம் செய்திருந்தா, அவரை வந்து அவர் மீது நடவடிக்கை எடுத்திருந்தா இந்த போராட்டம் இவ்வளவு தூரம் வந்திருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. கரப்பான் பூச்சி கட்சி என்பது அதாவது ஒரு வெறுப்பு, இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய லஞ்சம், ஊழல், சாதி, மதம் சார்ந்த முறைகேடுகளுக்கு எதிராக இளைஞர்கள் ஒரு அரசியல் கட்சியை, ஒரு புரிதலை, ஒரு அவர்களுக்கு தேவையான ஒரு விஷயத்தை தேடிக்கொண்டிருக்கும் போது கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சி என்பது ஒரு சோசியல் மீடியால வரும்பொழுது அதை அவர்கள் ஏற்றுக்கொள்றாங்க. அந்த கட்சியை குற்றம் சாட்டுவதற்கு பதிலா அந்த கட்சி வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன? அவங்க என்ன சொல்றாங்க? நீதிபதிகள் குற்றத்திற்குள்ளானவர்கள் இருக்காங்க, நீதிபதிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும், ஏன்னா நீதிபதிகள் முறைகேடு நடந்தவராக இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. உண்மைதானே? இன்னைக்கு சமூகத்தில் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான தீர்ப்புகளை பார்க்கும் போது தவறாதானே இருக்குது. அது வந்து உண்மைக்கு புறம்பாதானே இருக்குது. பாதிக்கப்பட்டவருக்கு இழைக்கப்படும் அநீதி தானே இருக்குது. பாதிப்பை நிகழ்த்தியவருக்கான ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் தீர்ப்புகள். இந்த தீர்ப்புகளுக்கு அதாவது ஒரு அமைச்சர். நன்றி நேயர்களே, இன்னைக்கு நம்ம கொஞ்சம் விரிவாக தான் பேசியிருக்கோம். இன்னும் இதுக்கு மேலே பேசுறதுக்கு நேரம் இடந்தர மறுக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் இந்த போராட்டத்தினுடைய அடுத்த கட்ட நிகழ்வுகள் என்ன இருக்குன்னு பேச போகிறோம். திரு பொன்வில்சன் ராஜகம்பீரன், இப்ராஹிம் ஏஎஸ்எஃப்னுடைய மாநில தலைவர், பேராசிரியர் சோமசுந்தரம், உங்கள் அனைவருக்கும் உளப்பூர்வமான நன்றி. நேயர்களே, மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்காக நான் உங்கள் சூஃபியான். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.